கொடி பறக்குது, கொடி பறக்குது. பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. கொடி பறக்குது, கொடி பறக்குது. சீ, தூ, வெட்கக்கேடு, மானம், ரோசம், வெட்கம் எதுவும் இல்ல. விஜய் கட்சிக்காரன் யாரும் வரல. அதிமுக கட்சிக்காரனே விஜய் கட்சி கொடிய ஒரு 4 கோடி, 5 கோடி வச்சுன்னு ஆட்டுறான். அத நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா, அந்த கொடி ஆட்டுறது யாருன்னு கேட்டா விஜய் கட்சிக்காரன் இல்ல. அதிமுக டீ ஷர்ட் போட்டிருக்கான். பிச்சை எடுக்கிறேன்டப்பா விஜய், எங்கூட கூட்டணி வந்துடுறாப்பான்னு பிச்சை எடுக்கிற வேலையை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பாக்குற அப்படின்னா, ஜாடு மாடு பாடுகா பசங்க கூட இந்த வேலையை பார்க்க. ஒரு பதவி ஆசை இருக்கலாம் எடப்பாடி. ஆனா உன்ன மாதிரி ஒரு வெறி பிடிச்ச பதவி ஆசை கொலவெறி இருந்தா சத்தியமா வார்டு மெம்பரை கூட ஜெயிக்க மாட்டேன். இந்த அதிகாரிகள் எல்லாம் வந்துட்டு ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கிறாங்க. ஏன் இவ்வளவு சீக்கிரம் விசாரணை பண்றேன்னு கேக்குறீங்க? விஜய் காப்பாத்துறியா? 41 பேர் கொன்ன அப்பாவி மக்கள் குழந்தைகள் எல்லாம் இறந்து போனதுக்கு காரணம் நடிகர் விஜய். அவனுக்கு நீ ஒத்துவுதுறியா? பொதுமக்களுக்கும் பாதுகாப்பே இல்லையே. ஐயோ, அப்படியே உங்க ஆட்சியில பாதுகாப்பை புடுங்கி நட்டுச்சோ. எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தகுதி கிடையாது. இந்த பாலியல் பலாத்காரம்னு எடப்பாடி பழனிசாமி பேசினா சத்தியமா வாய்க்கு லப்போ அடிக்கும். 100 பேர் கற்பழிச்சான் அதிமுக எம்எல்ஏ பொள்ளாச்சி ஜெயராம பையன். அவனுக்கு விலகு பிடிச்சது யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி. பொள்ளாச்சி ஜெயராமன் பையனை காப்பாத்துறது யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு போதைன்றியா? உன் ஆட்சியில போதை இல்லையா? உன் ஆட்சியில டாஸ்மாக் கடை இல்லையா? அதிமுக கொடி காட்டுறான். இது ஒரு பொழப்பா? ஜாடு மாடு பாடுகா பசங்க கூட இந்த வேலை பார்க்க மாட்டாங்க. இப்ப அவன் விஜய் வரானா தாராளமா சேர்த்து. எங்களுக்கு எந்த பயம் இல்ல. திமுக கூட்டணி பார்த்து எடப்பாடி உச்சா போறாரு. திமுக கூட்டணி பார்த்து அமித்ஷா, மோடில இருந்து பிஜேபி காரெல்லாம் உச்சா போறாங்க. அவன் பயத்துல ஒண்ணுக்கு போறான், உச்சா போறான் அன்புமணி. அதனாலதான் பணாத்துறான்.